श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथीविशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवं श्रीमच्छ्रीरङ्गरामानुजमुनिचरणाम्बोजभृङ्गायमान श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणावाप्तवेदान्तयुग्मं तद्विन्यस्तात्मरक्षापरमनघगुणं ब्रह्मणि श्रीनिवासे श्रीमच्छ्रीरङ्गरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्धिं श्रीमच्छ्रीरङ्गरामानुजमुनिकरुणाशीतलावाङ्कतारा सम्पातोल्लाससम्पादितनिगमशिखायुग्मतत्त्वावबोधं प्रज्ञावैराग्यशान्तिप्रभृतिसुभगुणश्रेणिरत्नाम्बुरासिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये भक्तिभूम्ना श्रीरङ्गलक्ष्मणमुनिः स्वकृतप्रबन्धगूढार्थबोधनकृते समभूत्यदात्मा वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीरङ्गलक्ष्मणमुनिं तमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्। ராமானுஜ ஜெயந்தி உற்சவத்திற்கு அங்கமாக தேசிக சபாவினர் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஆச்சரியமாக ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஜெயந்தி உற்சவம் நம் பாரத தேசத்தில் பலவிடங்களில் பல பிரகாரம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. 10 நாள் உபன்யாசம் ஏற்பாடு. இதில் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த கிரந்தங்களில் உள்ள விசேஷங்களை அனுபவிக்கலாம் என்று ஒரு ஏற்பாடு. முதல் நாள் சுவாமி ராமானுஜரின் அவதார விஷயங்கள், அதில் உள்ள ஏற்றங்கள், இவைகளை சற்று அனுபவிக்கத் தொடங்குவோம். ஸ்ரீபெரும்புதூர் எனும் ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரத்தில் கேசவ சோமயாஜி என்ற மகானுக்கும் காந்திமதி என்ற மங்கையருக்கும் குமாரராக ஒரு பிங்கள வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நன்னாளில் எம்பெருமான் அவதாரம். இவருக்கு திருநாமம் லக்ஷ்மணன் என்று. இவருடைய அவதாரத்தை ஸ்ரீ சுவாமி தேசிகன் போற்றி பாடிய பாடல். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்து அருளும் எதிராஷா முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நல் கலித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கு அருள் செய் பேணி நீயே என்பதாக வாரோர் புகழும் பெரும் கீர்த்தியுடன் வாழ்ந்தவர் நம் ஸ்ரீபாஷ்யகாரர். 120 திருநக்ஷத்திரங்கள் இந்த பூவுலகில் வாழ்ந்தவர். சித்திரை மாதம் திருவாதிரை நன்னாளில் இவருடைய அவதாரம். சுவாமியை பற்றி திருவரங்கத்தமுதனார் என்ற மகான் 108 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். மிகவும் மிகவும் போற்றத்தக்கதாகியது அந்த பிரபந்தமானது.
அதனுடைய ஏற்றம் என்னவெனில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதுவும் சேர்க்கப்பட்டுள்ளது. 4000 என்ற கணக்கில் நம்மாழ்வாரை பற்றி மதுரகவிகள் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தான்பு 11 பாசுரமும், ராமானுஜ நூற்றந்தாதி என்ற பெயர் கொண்ட பகவத் ராமானுஜரை பற்றி திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த 108 பாசுரங்களும் அடங்கியுள்ளன. இவைகளை சேர்த்தே 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது. சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்தில் அதன் அருகில் உள்ள திருப்புக்குழி எனும் அக்ரகாரத்தில் யாதவ பிரகாசர் என்பவரிடம் சாமானிய சாஸ்திரங்கள் மற்றும் சில உபனிஷத் விஷயங்களையும் அறிந்து கொண்டு வந்திருந்தார். அந்த சமயத்தில் காஞ்சியில் சத்யவர்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் தேவாதிராஜனை சேவிப்பதற்காக ஸ்ரீ ஆளவந்தார் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது தூரத்தில் இருந்து சுவாமி ராமானுஜரை பார்த்து கட்டாட்சித்தார், குளிர கட்டாட்சித்தார். கிட்டே நெருங்கி எதுவும் வார்த்தை சொல்லவில்லை. ஏனெனில் யாதவ பிரகாசரிடம் மற்றைய சித்தாந்தங்களை பற்றி அதுவும் சாமானிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளட்டும், அப்பொழுதுதான் இவர் பிற்காலத்தில் நம் சம்பிரதாயத்திற்கு மகத்தான உபகாரகராக எழுந்தருளுவார் என்ற எண்ணத்தில் கிட்டே நெருங்கி எதுவும் பேசாமல் பேரருளாளன் திருவடிவாரத்தில் இவர் நம் சம்பிரதாயத்திற்கு வந்து தொண்டு புரிய வேண்டும், அதற்கு உம்மையே சரணாகதி பண்ணுகிறேன் என்ற கிரமத்தில் முக்தகமான ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். யஸ்ய பிரசாத கலயா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச வக்தி மூகः அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்திய தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்று. எந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினால் காது கேளாத ஒருவன் எம்பெருமான் எழுந்தருள ஓசை கேட்டு காது புலன் கிடைக்க பெற்றான், அதே மாதிரி கால் கை சரியில்லாதவர்கள் தேவப்பெருமாள் சங்கராந்தி கழித்து பாரிவேட்டைக்காக ஸ்ரீவரம் எனும் கிராமத்திற்கு எழுந்தருளும் பொழுது அங்கு மலை மேல் எழுந்தருளி இருக்கும் பெருமானை தானாகவே மலை மீது ஏறி சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றான். அதே மாதிரி எம்பெருமான் எழுந்தருளுகிறார் என்பதை எல்லோருக்கும் அறிவித்தானாம். அதுவரையில் வாய் பேச முடியாத நிலையில் இருந்த ஒருத்தன். அதே கிரமத்தில் அந்த எம்பெருமானிடத்தில் பக்தியுடன் இருந்த ஒருவருக்கு கண்ணை கொடுத்தவன், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் என்று சுவாமி தேசிகன் போற்றுகிறார். அதே கிரமத்தில் வெகு நாட்கள் குழந்தை செல்வம் இல்லாத ஒரு தம்பதியருக்கு அச்செல்வத்தை வழங்கியவனும் தேவப்பெருமாளை. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சரணம் புகுகிறார் இந்த ராமானுஜர் நம் சம்பிரதாயத்திற்கு வந்து அரிய சீரிய பல தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது நம் சுவாமி பாஷ்யக்காரருக்கு நேரடியாக ஆச்சாரியகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சற்று காலம் பொறுத்து அதை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று தேவாதிராஜனை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கம் எழுந்தருளி விட்டார்
ஸ்ரீ ஆளவந்தார். இங்கு சுவாமி யாதவ பிரகாசரிடம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு விற்த்தாந்தம். அதாவது அந்த பிராந்தியத்தில் ராஜாவாக இருந்த ஒருவனை, அவனுடைய பிள்ளையை பிசாசு பிடித்து கொள்ள யாதவ பிரகாசர் என்பவரிடம் சொன்னால் அவர் வந்து பிசாசை ஓட்டி விடுவார் என்று பலர் சொல்ல, அவர்கிட்டே வந்து சொல்லும் பொழுது, நான் பிசாசை போகச் சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று கூறினாராம். அதற்கு பதிலாக அந்த பிசாசமானது யாதவ பிரகாசரை போகும்படி சொல்லிற்றாம். இதை கண்டு யாதவ பிரகாசர் நேரில் சென்று அந்த பிசாசை விரட்ட முற்பட, அதற்கு அந்த பிசாசமானது, நான் முன் மந்திரத்திற்கு பயப்பட மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், நீ உன்னுடைய ஜென்மத்தையும் என்னுடைய ஜென்மத்தையும் அறிந்திருக்க மாட்டாய். அப்பொழுது இருவருடைய முன் ஜென்மா என்ன என்பதை அந்த பிசாசம் கூறியதாம். மதுராந்தகம் ஏரிக்கரையில் நீ உடும்பாக இருந்தாய், அங்கு பாகவதர்கள் சிந்தின பிரசாதத்தையும் நீரையும் நீ உட்கொண்டதனால் இப்பொழுது பிராமண ஜன்மம் எடுத்து நன்கு வித்யாபியாசமும் ஆயிற்று. ஆனால் எனது முன் ஜென்மாவோ பிராமண ஜன்மம். நான் யாக பண்ணி கொண்டு வரும்பொழுது அதில் ஏற்பட்ட மந்திர லோபத்தின் காரணமாக பிசாச்சமாக பிறவி கிடைத்தது என்று சொல்லிற்றான். நான் இந்த ராஜாவின் பிள்ளையை விட்டு அகன்று செல்ல வேண்டுமானால் உம்மிடம் வாசிக்கும் இளையாழ்வாரை, அதாவது பகவத் ராமானுஜரை சொல்லச் சொன்னால் நான் போகிறேன் என்று சொல்லிற்றான். பகவத் ராமானுஜரும் அங்கு வந்து ஒரு மரத்தை முறித்து அடையாளம் காட்ட, நீ சென்று விடுவாய் இனி என்று சொல்ல, அந்த பிசாசமும் அந்த விருட்சத்தை முறித்து கொண்டு சென்றதாம். இப்படியாக அதி பால்யத்திலேயே பகவத் பாகவத கட்டாட்சம் பெற்றவராக நம் சுவாமி ராமானுஜர் விளங்கினார். இவருக்கு தகப்பனாரிடத்தில் சகாலத்தில் உபநயனம் ஆகியது. அதன் பிறகே யாதவ பிரகாசரிடம் பல விஷயங்களை கற்று உணர இவர் இங்கு வந்தார். இதை சுவாமி தேசிகன் தம்முடைய ரகசியத்ரயசாரம் எனும் கிரந்தத்தில் சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரிய பரம்பரையை ஒரு பிரகாரம் அருளி செய்கிறார். யோக தசையில் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியரானார். ஏனெனில் கண்ணினும் சிறுத்தாம்பு எனும் பிரபந்தத்தை 12,000 தடவை அனுசந்தானம் பண்ணினால் நம்மாழ்வார் நேரே சாட்சாத்காரமாவார் என்பதை கேள்வியுற்று அதை செய்து காட்டி நாதமுனிகள் ஆழ்வாரை நேரில் சாட்சாத்காரமாக கண்டு அவரிடமிருந்து திருவாய்மொழி மட்டுமல்லாமல் மொத்த 4000 பிரபந்தங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார். ஆகையால் அவர் யோக தசையில் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரானார். நாதமுனிகளை ஆசிரயித்தவர்கள் பலர். அதில் உய்யக்கொண்டார் முக்கியமானவர். உய்யக்கொண்டார் திருவடிகளை ஆசிரயித்தவர் ஸ்ரீ மணக்கால் நம்பி என்ற ஆச்சாரியர். ஸ்ரீ மணக்கால் நம்பி என்பவர் ஆளவந்தாருக்கு ஆச்சாரியராகிறார். ஸ்ரீ ஆளவந்தாருக்கு 15 பேர் முக்கியமான சிஷ்யர்கள். அவர்களில் பெரிய நம்பி சுவாமி பகவத் ராமானுஜருக்கு ஆச்சாரியராகிறார். இப்படியாக சுவாமி ராமானுஜரின்
ஆச்சாரிய பரம்பரை வருகின்றது. இவர் யாதவ பிரகாசரிடம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும் ஒரு வாக்கியத்திற்கு தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்று வாக்கியம், அதற்கு கோணலான அர்த்தத்தை யாதவ பிரகாசர் கூறினார். அதாவது பகவானுடைய கண்கள் தாமரையை ஒத்து இருக்கின்றன என்பதே நேரான பொருள். அதை விடுத்து கபி என்ற பதத்திற்கு குரங்கு என்றும் பொருள் இருப்பதனால் அதை வைத்து கொண்டு குரங்கின் பின்பாகம் போல் இருக்கிறது என்று கூற சுவாமி ராமானுஜர் மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதார். அந்த கண்ணீர் சற்றே சூடாக இருந்தது. இதை உணர்ந்த யாதவ பிரகாசர், இந்த சிறுவன் நமது மதத்திற்கு எதிரியாக இருக்கிறான், ஆகையால் இவனை ஒழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து காசிக்கு யாத்திரையாக செல்ல தீர்மானித்தார். எல்லோரும் சென்றனர். யாதவ பிரகாசர், அவருடைய சிஷ்யர்கள் பலர், அதில் ராமானுஜரும் உண்டு. ஒரு அடர்ந்த காட்டில் இரவு தங்கினர். அப்பொழுது ராமானுஜரை காசிக்கு சென்று கங்கையில் தள்ள யோசித்திருப்பதை அறிந்தார் ராமானுஜரின் சித்தியின் பிள்ளையான எம்பார் என்பவர். ஆகையால் அவர் ராமானுஜரிடம் இருக்கும் பரிவினால் இவரிடம் கூறி இங்கிருந்து தப்பித்துச் செல்லவும் என்றார். அதை கொண்டு திரும்ப வழி தெரியாமல் இவர் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது வில்லி இனத்தைச் சேர்ந்த தம்பதிகள், நாங்கள் காஞ்சிபுரத்திற்கு செல்கிறோம், எங்களுடன் வர வேண்டும் என்றனராம். இவரும் உடன் சென்றார். பின்மாலை வேளையில் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் கேட்க, அங்கு சாலையோரத்தில் இருக்கும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வர பகவத் ராமானுஜர் சென்றார். நீரை முகந்து கொண்டு வந்து பார்த்தபொழுது அவர்கள் அங்கு இல்லை. காஞ்சிபுரம் கோபுரம் சேவையாயிற்று. ஆக பகவத் ராமானுஜர் உணர்ந்து கொண்டார், தன்னை காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்தது சாட்சாத் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமே என்பதை. ராமானுஜர் தப்பித்து செல்வதற்கு காரணமாக இருந்தவர் என்பதை கேள்வியுற்று காசியில் கங்கையில் அவர் ஸ்நானம் பண்ணி எழுந்தவுடன் கையில் ஒரு லிங்கம் ஒட்டி கொள்ளும்படி செய்தனராம். அதிலிருந்து அவர் சிவபக்தராகி சிவனுக்கு பூஜை செய்து கொண்டு வந்தார். காளஹஸ்தியில் இருந்து கொண்டு சிவபூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவரை திருத்தி பணிகொள்ள எண்ணினார் பகவத் ராமானுஜர். இதை கேள்விப்பட்டு திருமலை நம்பிகள் அங்கு சென்று ஆழ்வார் அருளி செய்த ஒரு பாடலை கூறினார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூஷணையும் தகுமோ என்று சொல்ல, அவர் கையில் ஒட்டி கொண்டிருந்த லிங்கம் கையிலிருந்து நழுவி விழுந்து விட்டது. பிறகு தெளிந்து நம் சம்பிரதாயத்தில் மிக மிக ஊற்றமுடன் எழுந்தருளி இருந்ததாக சரித்திரம். பகவத் ராமானுஜர் தான் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். தேவப்பெருமாளுக்கு தினந்தோறும் சாலையோர கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து திருமஞ்சனத்திற்கு உபயோகப்படும்படி அந்த காரியத்தை செய்து வந்தார். அந்த உற்சவம் இன்றளவும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்பொழுது தன்னை காப்பாற்றியதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பி அவர் திருக்கச்சி நம்பிகள் என்பவரிடம் கேட்டாராம். ஏனெனில் திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். இரவில் தனிமையில் அர்ச்சாவதார நிலையை மீறி தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடம் பேசுவதை அறிவோம்.
அதை தெரிந்து கொண்ட ராமானுஜர் தாம் பகவான் தம்மை காப்பாற்றினதற்கு காரணத்தை கேட்டுச் சொல்லவும் என்றார். அவரும் அன்றைய தினம் இரவில் தேவப்பெருமாளிடம் சுவாமி ராமானுஜரின் கேள்வியை விண்ணப்பத்தை கூற தேவப்பெருமாளும் பதில் அருளி செய்தார். அவர் கூறியதை அகமேவ பரம் தத்துவம், நாராயணனே உயர்ந்த பொருள், தர்சனம் பேத ஏவ, ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் வெவ்வேறானவர்கள் என்ற பேதமே உண்மையானது, உபாயேஷு பிரபத்தி சியாத்து, மோட்சமடைய சரணாகதியே சிறந்த உபாயம், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அதாவது இறக்கும் தருவாயில் ஒரு ஜீவன் பகவானை பற்றிய நினைவு அவசியம் வரவேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை, சரீராவசானே முக்தி, அதாவது சரீரம் நீங்கும் பொழுது மோட்சம் உண்டு, மகாபூர்ண சமாஸ்ரய, பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக அடைய வேண்டும் என்பதே இந்த வார்த்தைகள். அப்படி இதை தெரிந்து கொண்டார் பகவத் ராமானுஜர். சுவாமி தேசிகன் சுவாமி பாஷ்யகாரருக்கு ஆச்சாரிய கிரமத்தில் பெரிய நம்பிகள் பிரதானமான ஆச்சாரியராயிருக்கிறார் என்றும், திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே இரகசியார்த்தங்களை கேட்டுக்கொண்டார், திருமாலையாண்டான் ஸ்ரீபாதத்திலே திருவாய்மொழியும், ஆளவந்தார் ஆழ்வார் ஸ்ரீபாதத்திலே ஸ்தோத்ராதிகளும் அருளிச் செயலும் நல்வார்த்தைகளும் கேட்டருளினார் என்றும், திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டருளினார் என்றும் கூறுகிறார். இவ்வாறு சுவாமி ராமானுஜருக்கு 5 பேர் ஆச்சாரியர் கிரமத்தில் எழுந்தருளியிருக்கின்றனர் என்பதாக அறிகிறோம். இதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை யோசித்து கொண்டு தனது கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருந்தார் சுவாமி ராமானுஜர். ஒரு நாள் தீர்த்தம் கொண்டு வரும் வழியில் பிரம்மா சிவகா சதமகா பரமஸ்வராட் இத் ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே என்று ஒரு ஸ்லோகத்தை காதில் கேட்டவுடன், ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பிரம்மா சிவன் சதமகன் என்பதனால் 100 யாகங்கள் செய்த தேவேந்திரன், இவர்கள் பகவானுக்கு இருக்கக்கூடிய மகிமையில் ஒரு லவலேசம் என்று, இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தவர் ஆளவந்தார் என்று தெரிந்து கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் என்ற அவாவினால் இவர் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். போகும்பொழுது பெரிய நம்பிகளுடன் சென்றார். அப்பொழுது ஆளவந்தார் திருமேனி அசக்தராக இருக்க அவருக்கு 2-3 குறைகள் இருந்ததாக தெரிய வருகின்றது. அதாவது வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் அருளி செய்ய வேண்டும், பராசருடைய திருநாமத்தையும் திருவாய்மொழி அருளி செய்த நம்மாழ்வார் திருநாமத்தையும் 2 பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும், அவர்களுடைய நிர்வாகத்தையும் பண்ணும்படி செய்விக்க வேண்டும் என்று கூறினார். இவர் சென்ற பொழுது அங்கு ஆளவந்தார் பரமபதித்து விட்டார். அவரை ஆற்றங்கரையில் எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். அங்கு சென்ற பொழுது அவருடைய சரம திருமேனியை சேவிக்கும் பாக்கியம் சுவாமி ராமானுஜருக்கு கிட்டியது. அவர் கை விரல்கள் 3 மடங்கி இருப்பதை கொண்டு என்ன காரணம் என்று கேட்க, அவருடைய திருவுள்ளத்தை அங்கிருந்தவர்கள் கூற, பகவத் கிருபையினால் ஆச்சாரிய கிருபையினால் அவசியம் இதை தான் நிறைவேற்றி வைப்பதாக உறுதிமொழி அளித்தார். பிறகு மடங்கின கை விரல்கள் நிமிர்ந்தன என்று
சம்பிரதாயத்தில் அருளிச் செய்வர். தன்னுடைய கைங்கரியம் தொடர்ந்து பண்ணுவதற்காக இவர் பேரொருளாளன் சன்னதிக்கு வந்துவிட்டார். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு ஆச்சாரியன் நியமனம் பாஷ்யக்காரரை ஆட்கொள்ள வேண்டும் என்று, இங்கும் தேவப்பெருமாளுடைய நியமனம் பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கவும் என்று. ஆகையால் இவர் பெரிய நம்பிகளை சேவிப்பதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் சிஷ்யனிடம் இருக்கும் வாத்சல்யத்தினால் அவரும் இவரை அனுக்கிரகிக்க வந்து கொண்டிருந்தார். இருவரும் சந்தித்த இடம் ஸ்ரீ மதுராந்தகம். ஏரிகாத்தராமன் கோவில் கொண்டு சேவை சாதித்தருளும் திவ்ய தேசம். அங்கு வந்தபொழுது பெரிய நம்பிகளிடத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரருக்கு சமாஸ்ரயணம் ஆகியது. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் 3 மந்திரங்கள் ரகசியத்ரயம் என்பரே அதை உபதேசித்தார். முக்கியமாக அதில் துவயம் பிரதானமாக இருப்பதனால், மந்திர ரத்தனம் என்று போற்றப்படுவதனால், அந்த மந்திரத்தை உபதேசம் அங்கு பெற்றதனால் அந்த திவ்ய தேசம் துவயம் விளைந்த திருப்பதி என்று போற்றப்படுகிறது. இதன் பிறகு சுவாமி ராமானுஜர் ஆளவந்தாருடைய முக்கியமான வார்த்தையை நிறைவேற்றுவது அது தலையாய கடமை என்பதில் மிகவும் குறிக்கோளோடு எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது போதாயன விருத்தி என்று ஒரு கிரந்தம், அதில் வியாசருடைய பிரம்மசூத்திரத்திற்கு விரிவான விளக்கங்களை போதாயனர் அருளி செய்திருக்கிறார். அந்த கிரந்தத்தை பார்த்து பிறகு பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் அருளி செய்ய வேண்டும் என்பதே ஸ்ரீ ஆளவந்தாருடைய வேண்டுகோள், கட்டளை என்றும் கூறலாம். அப்பொழுது அந்த கிரந்தம் எங்கு இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது காஷ்மீர தேசத்தில் சரஸ்வதி பீடத்தில் அந்த கிரந்தம் இருப்பதாக தெரிந்து கொண்டு தம்முடைய பிரதான சிஷ்யரான ஸ்ரீ கூரத்தாழ்வான், முதலியாண்டான் முதலியவர்களுடன் இங்கிருந்து காஷ்மீர தேசத்திற்கு சுவாமி ராமானுஜர் சென்றார். அங்கு சென்ற பொழுது அங்கு இருந்தவர்கள் அந்த கிரந்தத்தை முழுவதுமாக ஒப்படைக்க முடியாது உம்மிடத்தில் என்று கூற, ஓர் இரவு மட்டும் தருகிறோம் என்று சொல்ல, அதை வாங்கி இருவரும் கூரத்தாழ்வானும் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரரும் ஓர் இரவிற்குள் அந்த கிரந்தத்தில் உள்ள விசேஷங்களை படித்து மனதில் பதிய வைத்து கொண்டனர் என்றால் இது எப்பேற்பட்ட அதிசயம்! இன்றைக்கும் சுவாமி ராமானுஜர் கூரத்தாழ்வானுடன் அங்கு சென்று அந்த இரவு தங்கி ஓலையை பார்த்த இடத்தை ஸ்ரீநகர் எனும் இடத்தில் ஒரு மலை மேல் காணலாம். சுவாமி தங்கியிருந்த இரவு இந்த இடத்தில்தான் என்பதை அடையாளமிட்டு காட்டுகின்றனர். அதை தெரிந்து கொண்டாய்விட்டு இதற்கு காரணம் நூனமஸ்ய தெய்வானுகிரகம் என்ற கிரமத்தில் நடந்தேறிய செயல் இது என்றால் அது மிகையாகாது. அப்பொழுது வேதத்திற்கு சரியானதும் உண்மையானதும் எல்லோரும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஒப்புக்கொள்ளும்படியான அதிக விஸ்தாரமும் இல்லாமல் மிக மிக சுருக்கமாகவும் இல்லாமல் இருக்கும்படியான ஒரு கிரந்தத்தை சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்தார். அதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். வேதத்தின் உட்பொருளை சூத்திரகாரரான வியாசரின் திருவுள்ளப்படி ஆணித்தரமாக தகுந்த பிரமாணத்துடன் சொல்வதாக அமைகின்றது இந்த கிரந்தம். இதை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு சரஸ்வதி பீடத்தில் வைத்து
அனுமதி பெறுவதற்காக மறுபடியும் ஒரு தடவை காஷ்மீர தேசத்திற்கு சென்றார் சுவாமி ராமானுஜர். அங்கு இந்த கிரந்தத்தை சமர்ப்பிக்கும் பொழுது சரஸ்வதி தேவியே முகந்து இந்த கிரந்தத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற பெயரை வழங்கினாள். ஆகையால் இந்த கிரந்தத்தை அருளி செய்த சுவாமிக்கும் பாஷ்யக்காரர் என்ற பெயர் அன்வர்த்தமாயிற்று. இதற்கு ஷாரீரக சாஸ்திரம் என்று பெயர். இப்பொழுது இந்த கிரந்தத்தில் உள்ள விசேஷங்களை அனுபவிப்போம். இந்த ஸ்ரீபாஷ்யம் எனும் கிரந்தத்தில் 4 அத்தியாயங்கள், சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் என்பதாம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதங்கள். முதல் அத்தியாயத்தில் அயோக விவச்சேத பாதம், அஸ்பஷ்ட ஜீவலிங்க பாதம், ஸ்பஷ்ட ஜீவலிங்க பாதம், அந்யயோக விவச்சேத பாதம் என்பன. இரண்டாவதான அவிரோதாத்தியாயத்தில் ஸ்மிருதி பாதம், தர்க்க பாதம், வியத் பாதம், பிராணபாதம் என்பன. அடுத்த மூன்றாவதான சாதனாத்தியாயத்தில் வைராக்கிய பாதம், உபயலிங்க பாதம், குணோபசம்ஹார பாதம், புருஷார்த்த பாதம் ஆகியன. நான்காவதான பலாத்தியாயத்தில் ஆவிருத்தி பாதம், உத்கிராந்தி பாதம், கதி பாதம், பலபாதம் என 4 பாதங்கள். ஆக மொத்தம் 16 பாதங்கள். மொத்த அதிகரணங்கள் 156. சூத்திரங்களின் எண்ணிக்கை 545. சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த கிரந்தத்தை அருளி செய்வதற்கு முன்பும் வியாசரின் சூத்திரங்களுக்கு ஓரானூர் வழியாக அர்த்தங்கள் சரியான முறையில் விசிஷ்டாத்வைத ரீதியில் வழங்கி கொண்டிருந்தன. அதை கருத்தில் கொண்டே சுவாமி ஆளவந்தார் பிராட்டியை பற்றியதான ஒரு ஸ்தோத்திரத்தில் சதுஸ்லோகி என்று பெயர். அதில் ஷாரீரக சாஸ்திரத்தில் 4 அத்தியாயங்களில் சொன்னவற்றை சுருக்கமாக கூறுகிறார். சமன்வயாத்தியாயத்தில் எம்பெருமான் பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் என்றபடி சர்வசேஷி என்பது நிரூபிக்கப்பட்டது. முதல் ஸ்லோகத்தில் எம்பெருமானை போல் எம்பிராட்டியும் சர்வசேஷினி என்பது காட்டப்பட்டது. காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்பதே சான்று. இரண்டாவதான அவிரோதாத்தியாயத்தில் எம்பெருமானுக்குள்ள ஜகத்காரணத்வாதிகள், அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், மோட்சம் அருளுவது, ஸ்ரீயப்பதித்வம் முதலான ஒரு வகையிலும் ஒரு மதத்தாலும் தடைபடாது எனப்பட்டது. இங்கும் பிராட்டிக்கும் இந்நிலை கூடும் என்பது நிரவதிக நிர்பாத மகிமா என்பதால் சொல்லப்பட்டது. சாதனாத்தியாயத்தில் பகவான் பக்தி பிரபத்தியாகிய உபாயங்களில் ஏதேனும் ஒன்றாலேயே அடைய முடியும், மோட்ச பரியந்தமான பலனை அவனே அருளுவான் என்று கூறப்பட்டது. அரவிந்தலோச்சன மனக்காந்த பிரசாதாத்ருதே என்றார் இங்கு ஸ்லோகத்தில். பலாத்தியாயத்தில் எல்லா வகையான பலனும் எம்பெருமானே என்றார். ஆகுஸ்வைரனுரூப ரூப விபவைகி காடோபகூடானிதே. பிராட்டியுடன் சேர்ந்திருப்பதாலேயே இத்தகைய நிலை பகவானுக்கு என்பதாக இங்கு ஸ்லோகத்தில். ஆக 4 ஸ்லோகங்கள் ஷாரீரக சாஸ்திரத்தின் கருத்தை சுருக்கமாக கூறுகின்றன. 16 பாதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீபாஷ்ய கருத்துக்களை ஸ்லோக ரூபமாக அருளி செய்த அதிகரண சாராவளி எனும் கிரந்தத்தில் அருளி செய்கிறார்.
ஸ்ரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டः நிரவதி மகிமா அபாஸ்தபாதகாஸ்ரிதாப்தः காத்மா தேகே இந்திரியாதேः உசித ஜனன கிருத் சம்ஸ்ருதௌ தந்திரவாகி நிர்தோஷத்வாதி ரம்யः பகுபஜன பதம் ஸ்வார்ஹ கர்ம பிரசாத்யः பாபஸ்சித் பிரம்மநாடி கதிகிருத் அதிவகன் சாம்யதஸ்ய அத்ர வேத்யः. 16 பாதங்களில் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் கடைந்தெடுக்கப்பட்ட 16 கல்யாண குணங்கள் அவற்றை இதில் கூறுகிறார். சிரஷ்டா உலகை படைப்பவன், தேகி சேதனா சேதனங்களை தனக்கு உடலாக உடையவன், ஸ்வனிஷ்டகா தனக்கு ஒரு ஆதாரமும் இல்லாதவன், நிரவதி மகிமா அளவிட முடியாத பெருமைகளை உடையவன், அபாஸ்தபாதகா இதர மதங்களால் பாதிக்கப்படாதவன், ஸ்ரிதாப்தகா தன்னை அண்டினவர்களுக்கு எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருப்பவன், காத்மாதேக ஆகாசம் ஆத்மா முதலியவற்றையும் தகுந்தவாறு சிருஷ்டிப்பவன், ஆத்மாவிற்கு சத்வ ரஜஸ் தமஸ் என்கிற குணங்களால் ஏற்படும் சரீர சம்பந்தமாகிற பிறப்பை அருள்பவன், இதனை ஸ்வபாவ விகாரம் என்பர். ஆகாசத்திற்கு ஸ்வரூப விகாரம் உண்டாக்குபவன், இந்திரியாதேகே உச்சித ஜனன கிருத் இந்திரியங்கள் முதலானவற்றையும் சிருஷ்டிப்பவன், சம்ஸ்ருதௌ தந்திரவாகி ஜீவர்களின் சம்சார தசைகளை விழிப்பு, தூக்கம், கனவு, மூர்ச்சை, மரணம் முதலான காலங்களை ஜீவனை தாங்கி நடத்துபவன், நிர்தோஷத்வாதி ரம்யா எவ்விதமான தோஷங்களும் தனக்கு இல்லாமல் இருப்பதுடன் அளவிட முடியாத கல்யாண குணங்களோடு சேர்ந்தே இருப்பவன், பகுபஜன பதம் பல வகையான பக்தி யோகங்களால் உபாசிக்கத் தகுந்தவன், ஸ்வார்க கர்ம பிரசாத்யः அவரவர் வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் செய்வதால் மகிழ்பவன், பாபஸ்சித் பத்த ஜீவர்களின் பாபங்களை போக்குபவன், பிரம்ம நாடி கதிகிருத் பிரம்ம நாடி என்று சொல்லப்படும் சுஷும்னா நாடி, மூர்தன்ய நாடி வழியாக மோட்சத்திற்கு அழைத்து செல்பவன், அதிவகன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் ஆதிவாகிகர்களை கொண்டு அழைத்து செல்பவன், சாம்யதச்ச தன்னோடு சமமான போகத்தை அளிப்பதுடன் நிலையாக தனது கைங்கரியங்களையும் அருளுபவன், அத்திர வேத்யஹா. இவ்வாறு 16 பாதங்களால் ஷாரீரக சாஸ்திரத்தில் பரமாத்மா அறிவிக்கப்படுகிறான் என்று நிகமாந்த மகாதேசிகன் அதிகரண சாராவளி எனும் கிரந்தத்தில் 19வது ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். இவ்விஷயத்தை தமிழ் பிரபந்தத்திலும் சித்தன என்று தேவப்பெருமாளை பற்றியதான ஒரு பிரபந்தத்தில் இத்தகைய 16 விஷயங்களையும் தமிழிலும் அருளி செய்வதை கண்டு ரசிக்கவும். இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தில் கருத்துக்களை சிலவற்றை பார்ப்போம். முதலில் மங்கள ஸ்லோகம். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. ஸ்லோகத்தின் கருத்து சுருக்கமாக கூறுகிறேன். பரபிரம்மமான ஸ்ரீனிவாச பெருமாள் எல்லா பொருள்களின் பிறப்பு, இருப்பு,
அழிவு முதலானவைகளை லீலையாக கொண்டவன். நன்கு வணங்கின பலவிதமான ஜீவர்களது குழுவை காப்பதில் முக்கியமான சங்கல்பம் உடையவன். வேதாந்தத்தில், அதாவது வேதத்தின் முடிவு பாகத்தில், வேதத்தின் சிரோபாகமான உபனிஷத் பாகத்தில் விசேஷமாக பிரகாசித்து கொண்டிருப்பவன். அந்த பரபிரம்மம் ஸ்ரீனிவாசனிடத்தில் எனக்கு பக்தியாகிற ஞானம் இருக்கட்டும் என்று பொருள். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. அடுத்து இரண்டாவது ஒரு ஸ்லோகம். பாராசர்ய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமாஃப் பிபந்த்வன்வகம். ஸ்ரீ பராசர பகவானுடைய தத்துவத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்து கொண்டவரானவர் ஸ்ரீ பராசரம் மகரிஷி. அவருடைய திருக்குமாரரான ஸ்ரீ வியாச பகவான் அருளி செய்த இந்த வேதாந்த சூத்திரங்கள் ஆகிற அமிர்தமானது உபனிஷத்துக்கள் ஆகிற பார்க்கடலில் நடுவிலிருந்து எடுக்கப்பட்டது. நடுவில் உள்ளது சாரமான பாகம். பின்பு தலையாடையும் வேற்பற்றும் கழிந்தால் நடுவில் உள்ள பாகம் சாரமானா போலே என்று இதை கொண்டு சுவாமி தேசிகன் ரகசிய கிரந்தத்தில் அருளி செய்கிறார். சாரமான பாகமாக இது எடுக்கப்பட்டது. மேலும் சம்சாரமாகிற அக்னி எரிவதால் பிராணன் விட்டு போன, அதாவது பரமாத்மாவை பிரிந்த ஜீவாத்மாக்களை பிழைக்க வைப்பதாக இருப்பது இந்த அமிர்தம். ஏனால் அமிர்தம் உட்கொண்டால் சிறகாலம் ஜீவித்திருக்கலாம் என்பதாலேயே தேவர்கள் அதை கை கொண்டனர். நம் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிறகாலம் ஜீவிப்பவர்களாக இருக்கின்றனர். பூர்வாச்சாரியர்களால் நன்கு இந்த வேதாந்த சூத்திரமானது காக்கப்பட்டது. இதற்கு பல பேர் உரை அருளி செய்திருக்கின்றனர். டங்கர், திரவிடர், குகதேவர் என்பதாக பல பேருடைய ஞானம் முரண்படுவதால் இதனுடைய கருத்து சரியாக வெளியிடப்படாமல் தூரத்தில் இருப்பதாக அமைகிறது. அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யக்காரராகிய மகானால் தமது எழுத்துக்களால் சரியான அர்த்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த அமிர்தத்தை பூமி தேவர்கள், அதாவது அந்தணர்கள் தினமும் பருகட்டும் என்று ஸ்லோகத்தின் பொருள். ஸ்லோகத்தை இன்னொரு முறை கூறுகிறேன். பாராசரிய வசசுதாம் உபனிஷத்துக்தாப்தி மத்போத்கிருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகதः பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமாஃப் பிபந்தன்வகம். பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக சுவாமி பகவத் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்திற்கு
பலவிதமான ஏற்றங்கள் உண்டு. வேதத்திற்கும் வியாசர் அருளி செய்த சூத்திரத்திற்கும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படியான வியாக்கியானமாக இது அமைகிறது. பிற மதத்தை சார்ந்தவர்களும் நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரரிடத்தில் ஈடுபட்டு இந்த மதத்திற்கு வந்ததாக அறிகிறோம். அதில் ஒரு விஷயம் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். அதாவது யக்ஞேஸ்வரர் என்ற ஒரு அத்வைதி மகா பண்டிதர், எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டவர். அவர் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரரிடம் வாதத்திற்கு வரும்படி அழைத்தார். முதலில் மறுப்பு சொன்னாலும் நம் சம்பிரதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பு சுவாமி ராமானுஜருக்கு ஆளவந்தார் மூலம் நியமிக்கப்பட்டிருப்பதால் அதை சிரமேற்கொண்டு அவருடன் வாதம் புரிய தயாரானார். அவரோ பல பேருடன் சேர்ந்து ஒரு பக்கம் இருக்க, சுவாமி பாஷ்யக்காரர் திரை மறைவில் இன்னன் பக்கம் இருந்து கொண்டு வாதம் புரிந்தார். கேள்விகளுக்கு தகுந்த பதிலை அருளி செய்தார். சுவாமி பாஷ்யக்காரர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதனால் எதிர் திசையில் பல பேர் இருந்தாலும் சாட்சாத் ஆதிசேஷனே 1000 முகங்களுடன் வாத பிரதிவாதம் பண்ணுவதாகவே இந்த நிகழ்வு நடைபெற்றது. அப்பேற்பட்ட மகான் சுவாமி ராமானுஜர் இதன் பிறகு அந்த காலத்தில் இருக்கும் ஒப்பந்தப்படி அந்த மகான் தன்னுடைய சிஷ்யர்கள் சூழ பகவத் ராமானுஜரிடம் சரணாகதி பண்ணிக்கொண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கை கொண்டதாக வரலாறு. அவர்தான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். ஞானசாரம் என்று 40 பாசுரங்கள் சரணாகதியின் பெருமையை லோகத்தாருக்கு உணர்த்தும்படி அருளி செய்திருக்கிறார். இத்தகைய பெருமையோடு கூடினது சுவாமி அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் எனும் கிரந்தமாகும். இதில் சமன்வயாத்தியாயத்தில் லோகத்திலுள்ள எல்லா பொருள்களுக்கும் மூல காரணமான வஸ்து பரபிரம்மம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை நிரூபணம் பண்ணுகிறார் பல சான்றுகளுடன். முதல் அத்தியாயத்தில் நிரூபணம் பண்ணப்பட்ட சர்வ காரண வஸ்துவான பரபிரம்மத்தை எந்த விதத்தாலும் அசைக்க முடியாது என்பது நிலைநாட்டப்படுகிறது இரண்டாவதான அவிரோதாத்தியாயத்தில். அடுத்து இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று ஜீவன் விரும்புவான். அப்படி விரும்புவதற்கு சில செயல்களை இவன் செய்ய வேண்டும். அந்த செயல்களை விவரித்து கூறுவது சாதனாத்தியாயம் என்பதாகும். அதற்கு முதலில் இந்த சம்சாரத்தில் வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாதத்திலேயும் அடுத்து பகவான் உயர்ந்தவன் என்பது புரிந்து கொள்வதற்காக பகவத் குணங்கள் குணோபசம்ஹார பாதம் என்பதில் பகவானுடைய குணங்கள் உயர்ந்தவைகள் என்பதை கூறுமுகமான விஷயத்தை சொல்லிவிட்டு உலகத்திற்கு காரணமான பிரம்மத்தை உபாசனம் செய்யும் முறை விளக்கப்படுகின்றது. உபாசனத்திற்கு வேண்டிய அங்கங்களும் கூறப்பட்டுள்ளன. பக்தி யோகத்திற்கு அங்கமாக பல செயல்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பகவானை தினமும் தியானம் பண்ண வேண்டும். யாகம் முதலான கர்மாக்களை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். எல்லாம் பக்தி யோகத்திற்கு அங்கமாக
இறுதி நாள் வரை பகவானை அனுசந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் பகவானை பற்றின எண்ணம் கண்டிப்பாக வேண்டும். அது இல்லாத போது வேறு பிறவிகளும் உண்டு. அதாவது ஜடபரதர் உபாக்கியானத்தில் அவர் மானாக பிறந்தார். இன்னொரு இடத்தில் ஒரு ரிஷி பக்தியோகம் பண்ணி கொண்டிருந்தவர், அவருக்கு நாட்டு பன்றி என்கிற அந்த ஜென்மா அடுத்ததாக வந்ததாக கேள்விப்படுகிறோம். ஆகையால் கடைசி காலத்தில் பகவானை பற்றின எண்ணம் அவசியம் வேண்டும். இவை அத்தனையும் பக்தியோகத்திற்கு அங்கமாக செய்ய வேண்டும். இவ்வளவு விஷயங்களை சாதனாத்தியாயத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் சூத்திரங்களின் அர்த்தங்களை, வேத வாக்கியங்களை, புராண வாக்கியங்களை முதலானவற்றை கொண்டு விளக்கமருளி செய்கிறார். பலாத்தியாயத்தில் கடைசியானது உபாசனம் பண்ணுவதால் வரும் மோட்ச பலன் விசாரித்து சொல்லப்படுகிறது. அதாவது மோட்சத்திற்காக பக்தி யோகத்தை உபாசனம் பண்ணுபவன் அந்த பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ண வேண்டிய நிலையில் பண்ணி முடிந்தால் அந்த சமயத்தில் அவனுக்கு பாபங்கள் இவனை விட்டு விலகுகின்றன. தத்யதா இஷீகா தூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத. நாணல் பஞ்சானது நெருப்பில் போட்டால் எப்படி பொசுங்கி விடுமோ அது மாதிரி உபாசனம் பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ண தொடங்கிய பொழுது அவைகள் நசித்து விடுகின்றன. பிற்பாடு இவனிடத்தில் புஷ்கர பலாசே பாபம் ந சிருஷ்யேதே. தாமரை இலையில் தண்ணீர் எவ்வாறு ஒட்டாமல் இருக்கிறதோ அவ்வாறு பாபங்கள் ஒட்டுவதில்லை. இப்படியான விஷயங்களை சொல்லி யோகத்தை அனுஷ்டிப்பவன் எந்த காலத்தில் மரணம் நேர்ந்தாலும் உடனே எம்பெருமான் அவனை ஸ்வீகரிக்கிறான். அங்கு சென்று இவன் பகவானுக்கு சமானமான போகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். போகமாத்திர சாமியலிங்காச்ச என்ற கிரமத்தில் 4வது அத்தியாயத்தில் பலன் சொல்லப்படுகிறது. இப்பொழுது முதல் 4 சூத்திரங்களுக்கு சதுசூத்ரி என்று பெயர். அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத் என்று முதல் 4 சூத்திரங்கள். இங்கு விரிவாக பல பிரமாண வசனங்களை கொண்டு சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்திருக்கிறார். பிரம்ம விஷயத்தில் வேதாந்தங்கள் பிரமாணமாக சொல்லப்படுகின்றன. அவற்றின் விசாரம் எனப்படும் பிரம்ம மீமாம்சை ஆரம்பிக்காமலே இருக்கலாமா என்ற கேள்விக்கு ஆரம்பிக்க தகுந்ததே என்று கூறுகிறார். பூர்வ மீமாம்சையில் கர்ம காண்டத்தில் கூறப்பட்ட கர்மாக்கள் அல்பமானவைகளாகவும் நிலையில்லாததான பலன்களையே அளிப்பதாலும் ஆகவே அளவற்றதும் அழிவற்றதுமான பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள ஷாரீரக சாஸ்திரமான பிரம்ம மீமாம்சை அவசியம் வேண்டும். ஒன்று. அடுத்த சூத்திரத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு பிறப்பு, இருப்பு, அழிவு முதலானவைகள் எதனிடமிருந்து ஆயிற்றோ அது பிரம்மம். பிரத்யக்ஷத்தினால் பார்க்கப்படாததும் அனுமானத்தினால் அறுதியிடப்படாததுமான விஷயத்திற்கு வேதத்தை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டியதால் சாஸ்திரமே பிரமாணம், சாஸ்திரமே காரணமாக அமைகின்றது என்று சாஸ்திர யோனித்வாதிகரணத்தில் சாஸ்திர யோனித்வாத் என்கிற சூத்திரத்தில் அருளி செய்கிறார். ஆகவே எல்லா உலகுக்கும்
ஒரே காரணமாகும். எல்லா தோஷமும் துளியும் இல்லாததும், எல்லாம் அறிதல், சத்திய சங்கல்பம் முதலான குணங்களுக்கு இருப்பிடமான எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தத்தோடு கூடினதுமான பிரம்மம் உள்ளது என்பதை இந்த 4 சூத்திரங்களில் தெளிவிக்கிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்ற ஆரம்பிக்கும் ஸ்ருதிவான் ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ. அப்படிப்பட்ட பிரம்மத்தை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கத்தக்கதே என்று கூறி சதுசூத்ரி எனப்படும் இந்த 4 சூத்திரங்களை முடித்து வைக்கிறார். இப்போ சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கூறி இன்றைய உபன்யாசத்தை முடித்து கொள்கிறேன். சோழராஜாவிற்கு பயந்து அவன் தன் நாட்டில் இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னதனால் மேற்கு தேசத்தில் திருநாராயணபுரத்தில் சுவாமி எழுந்தருளியிருந்தார். அங்கு தொண்டனூர் எனும் ஊரில் ஒரு ஏரிக்கரையில் ஆசிரமம் அமைத்து கொண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கு எம்பெருமான் கனவில் தோன்றி தன்னுடைய விக்கிரகமானது புதுடில்லியில் ஒரு ராஜாவிடம் இருப்பதாக கூற அங்கு சென்று அவனிடம் அதை தரும்படி கேட்க, அந்த சின்ன விக்கிரகமானது என்னுடைய பெண் குழந்தை விளையாடுவதற்காக வைத்து கொண்டிருக்கிறாள் என சொல்ல, அவர் நீர் அழைத்தால் வந்தால் அழைத்து கொண்டு செல்லும் என்று கூற அந்த பெண் அந்த விக்கிரகத்தை கொண்டு வர சுவாமி ராமானுஜரும் செல்ல பிள்ளையே இங்கு வா என்று கூற அந்த விக்கிரகமானது நடந்து வந்து சுவாமி ராமானுஜரின் மடியில் இருப்பு கொண்டதாக குரு பரம்பரை மூலம் அறிகிறோம். ஆகையால் ராஜாவும் நீ எடுத்துக்கொண்டு செல் என்று அனுமதி கொடுத்து விட்டான். சுவாமி ராமானுஜரும் இங்கு இப்பொழுது திருநாராயணபுரம் மேல்கோட்டை என்று வழங்கப்பெறும் அந்த இடத்தில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் தொடர்ந்து நடக்கும்படியாக ஏற்பாடு செய்தருளினார். அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் அங்கு காலையில் விஸ்வரூபத்தில் முதலில் சுவாமி பாஷ்யக்காரர் சந்நிதியில் எல்லாம் முடித்துவிட்டு ஆராதனத்திற்கு செய்ய வேண்டியதான பள்ளி எழுப்புதல், மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம் எல்லாம் பாஷ்யக்காரருக்கு முதலில் பண்ணி வைத்துவிட்டு அதன் பிறகு எம்பெருமான் சன்னதிக்கு அர்ச்சகர் சுவாமிகள் எழுந்தருளி பெருமாளுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வு. இதற்கு காரணம் என்னவெனில், அந்த எம்பெருமானை சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரே திருவாராதனம் இன்றளவும் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருப்பதாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகா விஸ்வாசம், நம்பிக்கையே. ஆகையால் அதை இன்றளவும் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகின்றனர். ஆகையால் முதலில் சுவாமி ராமானுஜருக்கு சமர்ப்பித்து பிறகு அலங்காராசனம் வரையில் போஜ்யாசனம் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு அதன் பிறகு இங்கு பாஷ்யக்காரருக்கும் நிவேதனம் முதலானவைகளை சமர்ப்பித்து அடுத்ததாக இருக்கக்கூடிய புனர்மந்திராசனம், பரியங்காசனம் என்பவற்றை பகவானுக்கு பண்ணி அதன் பிறகு ராமானுஜருக்கு பண்ணுவதாக சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆக சுவாமி ராமானுஜருக்கு
இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றளவும் நடைபெறுவதை இங்கு கோஷ்டியில் பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பப்பட்டதனால் இந்த நிகழ்வை கூறினேன். ஆக இந்த உற்சவ ஆரம்ப தினமான இன்று எல்லோரும் இதை கேட்டு சந்தோஷமடைய வேண்டும். இது மட்டுமல்லாமல் 10 நாட்கள் இந்த உபன்யாசம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதிலும் எல்லோரும் திரளாக கூடி அனுபவிக்க வேண்டும். எல்லோரும் தாங்கள் சிரமப்படாமல் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேசிக சபா ஹைதராபாத் அந்த அங்கத்தினர்கள் இதற்கு ஆன்லைன் என்ற கிரமத்தில் உபன்யாசத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஆகையால் எல்லோரும் தவறாமல் பக்தி ஸ்ரத்தையுடன் ராமானுஜரை சேவித்து எம்பெருமான் எம்பிராட்டி இவர்களுடைய அருளையும் ஆச்சாரிய வள்ளலான பகவத் ராமானுஜருடைய அனுகிரகத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பகவதே பாஷ்யகாராய நமஹ.